சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்ட எது சோழர்கள் பற்றிய, யாரை பற்றி? சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தின. அசோக கல்வெட்டி சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா, 13ஆம் பாறை கல்வெட்டுல முதல் முறையாக அசோக கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவங்க இருந்தாங்களா? ஆமா, இருந்தாங்க. கன்னியாகுமரி கல்வெட்டும் அன்பில் சாசனமும், அன்பில் சாசனம் யாரோடது? சுந்தர சோழனுடையது. சோழர்கள் பற்றிய தகவல்களை கொடுக்குதா? ஆமா, அன்பில் சாசனம் சுந்தர சோழனுடையது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது? சரி. அப்போ 1, 2, 3 ஆர் கரெக்ட். சி. நெக்ஸ்ட், கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கபாடபுரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வெண்டோச்செலியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா அது மூழ்கடிக்கப்பட்டப்ப யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முடத்திருமானன் தான் இருப்பார். கபாடபுரம் மூழ்கடிக்கப்பட்டப்ப முடத்திருமானன் இருப்பாரு. அப்ப கபாடபுரம் எத்தனாவது சங்கத்துல வரும்னு பாத்தீங்கன்னா இடைச்சங்கம். இடைச்சங்கம். அப்ப இந்த இடைச்சங்கத்துல கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு நூல் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்டது. அந்த ஒரு நூல் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கு இடைச்சங்கத்தில் இயற்றப்பட்டது. கடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட 8 தொகை 10 பாட்டு நூல்கள் தான் கடைச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது ஆட்சி செய்தவர் முடத்திருமானன். அதே மாதிரி கடைச்சங்கத்தை மதுரையில், தற்கால மதுரையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் முடத்திருமாறன் தான். அங்க எண்டிங்ல இருக்காரு, இங்க ஸ்டார்டிங்ல இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க.